நீ நான் காதல் சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம். பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்துட்டே இருக்கு. இது எல்லாத்துக்குமே காரணம் அபியும் அதே மாதிரி இந்த அணுவால தான் இப்படி எல்லாம் பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க சுந்தரி. உடனே அங்க அபி வந்து இது எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நான் தான் சொல்றேன். ஆமா, என் பையனை சிக்க வச்சதுனால தானே ராகவ் வந்து ஜெயிலுக்கு போக வேண்டியதா இருந்தது. ஒருவேளை நீங்க அதை செய்யலன்னா ராகவ் கண்டிப்பா ஜெயிலுக்கு போயிருக்க முடிஞ்சிருக்காது இல்லைன்னு நல்லா சொல்லி பேசிட்டு இருக்காங்க. உடனே ராகவ் வந்து நடந்து முடிஞ்சு போச்சு. இப்ப அப்படி இல்லைன்னா கண்டிப்பா நான் ஜெயில இருந்து வெளியே வந்திருக்க மாட்டேன். அதை பத்தி எல்லாம் பேச மாட்டீங்களா? இப்ப பாரு ஏன் இதே விஷயத்த நீங்க பேசுறீங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க ராகவ். உடனே அஞ்சலி கிட்ட பாத்தியா, அவன் பொண்டாட்டிக்காக எப்படி எல்லாம் இவன் சப்போர்ட் பண்ணி பேசுறான். இப்படி சப்போர்ட் பண்ணி பேசுறவன் எப்படியாவது வந்து மனசை மாத்தி எப்படி அப்படி வந்து பிரிச்சு கூட்டிட்டு போயிடுவான். இது எல்லாமே நடக்கும் நல்லா சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அஞ்சலி, இங்க பாருங்க சித்தி, நீங்க தேவையில்லாத விஷயத்தெல்லாம் யோசிக்கிறதுனாலதான் நீங்க ஒண்ணு போனா ஒண்ணு இப்படி வரும்னு சொல்லிட்டு நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க. இவங்க ரெண்டு பேருமே நம்மளுடைய குடும்பத்துக்கு கிடைச்ச லக்கி சாம் தான். அதை நீங்க வந்து பெருசுப்படுத்தாது இருங்க. இப்ப பாரு இவங்க ரெண்டு பேரையும் நீங்க குறை சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அஞ்சலியும் திட்டுறாங்க. ஒருத்தர் திட்டிக்கிட்டே இருக்காங்க. அவ்வளவுதான், நமக்கான மரியாதை குறைஞ்சிக்கிட்டே போகுதுன்னு சொல்லிட்டு இப்ப சுந்தரி நினைக்கிறாங்க கூடி சீக்கிரம் இவங்களை வீட்டை விட்டு துரத்தி ஆகணும்னு சொல்லிட்டு சுந்தரி முடிவு பண்றாங்க. அதோட இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க.